ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான மாசான 10th வீக் டே 4 மார்னிங் ஓட்டிங் ரிசல்ட்டை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா யாரும் நம்மளோட சேனல் வந்து 1 லட்சத்தை ஈஸியாக வந்து தொட்டிருக்கும். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நேற்று பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் பண்ண விஷயங்கள் பயங்கரமான ஒரு பூதாகரமாக வெடிச்சிருக்கு அப்படி தான் சொல்லி ஆகணும். இது கண்டிப்பாக வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோடில் விவாதிக்கப்படும், அதில் மாற்றுக்கருத்து கிடையாது. அதே மாதிரி ஒருத்தர் வந்துட்டு மனசார மன்னிப்பு கேட்டு முதல் வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்காரு, அதுக்கப்புறம் மன்னிப்பும் கேட்குறாரு. சபையில் எல்லாரும் திரும்ப மன்னிப்பு கேட்டும் நான் வந்துட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்தும் அவர் மெதிச்சார்னா நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி தர்ஷிகா பண்ண விஷயங்கள், அருண் பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி நிறைய பேர் வந்துட்டு ஒரு மாதிரி கடுப்பேற்றி விட்டுச்சு. ஸோ உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொல்லுங்கள். உண்மையிலேயே வந்துட்டு முத்துக்குமரன் அங்கே நடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்து அவர் சிரிச்சாரு அப்படின்னு ஒரு பெரிய ஒரு இதை வச்சுட்டாங்க. நம்ம பார்க்கும்போது மாதிரி தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சுதா அப்படின்னு தான் சொல்லுங்கள். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தர்ஷிகா, அருண், விஷால் 3 பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் வந்துட்டு இதே மாதிரி பண்ணுறாங்களே, இவன் மாதிரி நான் அழுது நடிக்கிறான், இதே இது நம்ம பண்ணி தான் நம்மளை வச்சு செஞ்சுருப்பாங்க, கிழிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவனுக்கு மட்டும் என்ன புதுசாக வந்து கரிசனை பண்ணுறாங்க, அதே மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்களே இவங்களுக்கு, இது என்ன பனிஷ்மெண்ட்டாக இது, அது நம்ம பண்ணுற ஜாபு தானேன்றாங்க. வேறு என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு சத்தியமாக எனக்கு புரியல. ஸோ அவங்க மைண்டுக்குள்ளே வந்துட்டு இவர் வந்து வீட்டை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறார் போல இருக்குது. என்னையே கேட்டிங்கன்னா முத்துக்குமரன் இவங்க 3 பேருக்கும் பேக்கப் பண்ணி அனுப்பாமல் வெளியே போக மாட்டேன்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஸோ இந்த வாரம் ஜோடியாக வந்துட்டு சும்மா ஜொயிங்கின்னு போகிறதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. நம்மளோட விஜய், விஷால் அண்ட் தர்ஷிகா, அதை பற்றி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வாரம் யார் வெளியே போவாங்க அப்படி நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நேற்று உங்களோட மனசை வந்து இந்த விஷயங்கள் எனக்கு ரொம்ப பாதிச்சிருச்சுங்க அப்படின்னு எதாவது சொல்லுவீங்க, மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யாருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா பவித்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,02,754 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 21.64. ஸோ பவித்ரா நேற்றோட கேம் எப்படி இருந்துச்சு கேட்டிங்கன்னா ரொம்ப பாவப்பட்ட ஜென்மம் மாதிரியே இருக்காங்க. பாவமாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணலான்னு பார்த்தா அவங்களே முடிவு பண்ணிடுறாங்க. இப்போ லேபர் டீமில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த அடுத்த டீமுக்கு மூவ் பண்ணலாம், அந்த ஒரு மேனேஜர் டீமுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்கு ஷாப்பிங்க்கு பேசுகிறான். எல்லாருமே வந்துட்டு பவித்ரா ஒரு சில பேர் சொல்கிறாங்க, ஒரு சில பேர் வந்துட்டு இல்லை பவித்ரா அங்கே போனால் வந்து பேச மாட்டாங்க, இதே ராணுவ போனால் பேசுவான். பவித்ரா போய் பேச மாட்டாங்கன்னு முடிவு பண்ண வேண்டியது யார்? பவித்ரா. நீங்களே முடிவு பண்ணி இந்த மாதிரி வந்து இது பண்ணிங்கன்னா அவங்க எப்படி இது பண்ணுவாங்க? செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் உள்ளே போனாலும் அதே மாதிரி தான் பண்ணுறாங்க. ஒரு இடத்துல வந்து அந்த விஷயங்கள் ஸ்வாப்பிங்க்கு அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக அந்த மேனேஜர் டீம்லேருந்து எந்திரிச்சு நிற்கிறாங்க, ராணுவ கலாய்க்கிறாரு. ஆமாம், இவங்க என்னத்தை சொல்லுவாங்கன்ற மாதிரி முத்துக்குமரன் அங்கேயே வச்சு பொழந்தார். எதுக்காக இந்த பவித்ரா பண்ணும்போதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஏதாவது இடையூறுகள் பண்ணுறது, இவங்க எதுக்கு ஒத்து வர மாட்டாங்கன்னு சொல்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சாக இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க கிட்ட அதாவது மேனேஜர்ஸ் டீமில் வந்துட்டு ஒரு ஓட்டுரிமை மாதிரி நடத்துகிறாங்க, அதுலேயும் வந்துட்டு இவங்களை மதிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு டென்ஷன் ஆகிட்டாங்க. ஏன் என்னை வந்து இப்படி பண்ணுறீங்க, என்னை பேசவும் சொல்கிறீங்க, பேச வந்தால் கண்டுக்கவும் மாட்டீங்க, கன்சிடரும் பண்ண மாட்டீங்க, அப்புறம் நான் எதுக்கு தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரியே அவங்களோட விஷயங்கள் போச்சு. அதே மாதிரி லாஸ்ட்டாக வந்துட்டு முத்துக்குமரன் கிட்ட வந்து அவங்க பேசின விஷயம் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ இந்த பவித்ராவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் மேலே ஓட்டு வந்திருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் பவித்ராவோட கேமா இல்லை வேறு என்ன காரணமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஸோ ரெண்டாவது பேஸ் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 92,666 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 19.44. சௌந்தர்யா கரெக்டாக போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு மாற்றம். ஸோ முன்னாடி ஒரு 3 நாள் பார்த்தா அதுதான் மாற்றம். இதுதான் நம்மளுக்கு ஏமாற்றம். ஏன்னா அவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் வந்துட்டு இந்த மாதிரி அடங்கி உடங்கி போகிறதுலாம் கிடையாது. அதே மாதிரி முத்துக்கு சப்போர்ட் பண்ணுற கேரக்டர்லாம் கிடையாது. மேபி விஜய் சேதுபதி அவர்கள் வந்துட்டு இந்த சனிக்கிழமை வந்துட்டு கோவாக்கு அங்கே போட்டு தாக்குனதுனால ஒரு சின்ன ஒரு மாற்றம் இந்த மாதிரி பண்ணி பார்க்கணும்னு நினச்சிருக்காங்க, முடியல. அவள் தான் காட்டாறு மாதிரி எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால் ரூல்ஸை ஃபாலோ பண்ண முடியாது, உள்ளே வந்துட்டு எல்லா மேனேஜர்ஸ் வந்துட்டு ஜட்டம் போட்டுலாம் அது இதுன்னு பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே வந்து எட்டி பார்க்குறாங்க. முத்துக்குப்புறம் எல்லாரும் மஞ்சரி ஜாக்கெல்லாம் இந்த அம்மா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. எந்த ஊரில் வந்து மேனேஜர் வந்துட்டு ஆப்போசிட் இருக்கிற தொழிலாளர்களுக்கு வந்துட்டு குதூகலப்படுத்துறதுக்கு வந்து டிஸ்கோ டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு ஆட்டத்தை ஆடுறாங்க. அவங்க ரொம்ப நன்றின்னு சொல்கிறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் எப்படி நாங்கள் வேலை வாங்கின பற்றியான்னு சொல்லிட்டு ராணுவ கலாய்க்கிறாரு. இவ்வளவு மட்டமான ஒரு மேனேஜர் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. இன்னொரு இடத்துல முத்துக்குமரன் கிட்ட சண்டை போகிறாங்க. என்னென்னா முத்துக்குமரன் கேட்டார், கொஞ்சம் ஐடியா வந்து கொடுமானு, ரூல்ஸில் வந்து ஏதாவது பண்ணுறதுக்கு ஏதாவது இனிஷியேட் எடுங்கன்னு. அவ்வளோதான், நீ போகிற ரூலையே என்னால் பாதுகாக்க இது பண்ண முடியாது, நீ எப்படி ரூல் போட்டுகிட்டே போ, நீ வெளியே போ, வெளியில் போயிட்டு ரூலை பண்ணு, அது இதுன்னு இப்படி ஆடுறாங்க, அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஐயோ ஏமா நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு அந்த அம்மா இருந்துச்சு. அதே மாதிரி எல்லாரும் சேர்ந்து அருண் வந்து உள்ளே வந்துட்டு போட்டு பொழக்கிறாரு.
மேனேஜர் ஆனதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா அருண் வந்து தொழிலாளருக்கு வந்து யூனியன் லீடர் மாதிரி பேசிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் இந்த அம்மா இல்லை சௌந்தர்யா. அதுக்கப்புறம் இவங்களாம் ஒன்று சேர்ந்து வந்து இவரை வந்து சரி அனுப்பிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த அம்மா அப்போ தான் புதுசாக வந்துட்டு எனக்கு இதில் உடன்பாடு இல்லைன்றாங்க. நீங்கள் இங்கே இருந்தால் தானே அவர் என்ன பேசினான்ற விஷயங்களே தெரியும். நீங்கள் இங்கே இல்லாமல் அவர் பேசுறது என்னன்னு தெரியாமல் இப்போ வந்து எனக்கு உடன்பாடு இல்லைன்னா ஸோ கொஞ்சம் லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் இருக்குது. சௌந்தர்யா அதை ஏன் பண்ண போகிறான், ஏன் மாற்ற மாட்டாங்கன்னு தெரியல. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். மூணாவது பேஸ் பற்றி நான் ஜாக்லின் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 47,680 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.04. ஸோ ஜாக்லின் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு கேட்டிங்கன்னா சொல்லும்படியாக பெருசாலாம் இல்லை. அதே மாதிரி வந்துட்டு தொழிலாளர் டீமுக்கு போகவே இல்லை. இவங்க மஞ்சரிக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. டக்குன்னு வந்து உங்களுக்கு உடன்பாடு இல்லையா, அப்போ வந்து ட்விஸ்ட்டை கொடுத்துட்டாரு. இது என்ன புதுசாக தெரில. இந்த பக்கம் ஒன்று சூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் எதுக்கு பிக் பாஸ் வந்து அங்கே கேள்வி வச்சானே எனக்கு புரியல. அதில் வந்து மஞ்சள் வந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதே மாதிரி ஜாக்லின் பேர் யாருமே சொல்ல மாட்டாங்க. ஜாக்லின் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பண்ணாங்க, செம்ம ட்விஸ்ட்டு. முத்துக்குமரன் கிட்ட வந்துட்டு ஒரு நட்பு ரீதியாக வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நானே வந்து நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஜாக்லின் வந்துட்டு அவ்வளோ அன்பாக பண்ணாங்கன்னு. அதில் ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, டேய் நீ சிரிச்சியா இல்லையான்னு கேட்டிருப்பாங்க. நான் சத்தியமாக சிரிக்கல. இல்லைடா, உன் ஃப்ரெண்டாக இருக்கிற மஞ்சரி தீபக் 2 பேருமே சொல்கிறாங்கடா, அவங்க சொல்லும்போது என்னால் நம்பாமல் இருக்க முடியலன்றாங்க. மஞ்சரி சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள போய் பார்த்தா இந்த அருண் வந்து ஒரு இடத்துல வந்து மென்ஷன் பண்ணுறாரு. என்னென்னா, முத்து வந்து அந்த மாதிரி சிரிச்சிருக்க மாட்டான், அவனுக்கு எத்து பல்லு, அதனால் உங்களுக்கு சிரிச்ச மாதிரி தெரிஞ்சிருக்குன்னு அவர் சொல்கிறார். மஞ்சரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அருணே சொல்கிறாரு அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி சிரிச்ச மாதிரி தெரிஞ்சிருக்கும், அதை தான் அவங்க தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து தர்ஷிகா பண்ணதை ஏற்றுக்க முடியாமல் அவனே ஃபீல் பண்ணிட்டு இருந்தான்னு சொன்னாங்கன்ட்டு. ஸோ இங்கே வந்து எதுக்காக ஜாக்லின் வந்து முத்துக்குமரன் கிட்ட மஞ்சரி இந்த மாதிரி தான் சொன்னாங்கன்னு பொய்யே சொன்னாங்கன்னு தெரியல. இதை வந்து முத்துக்குமரன் அங்கே போய் கேட்டு விசாரிச்சார்னா தெரிஞ்சிடும். இல்லைன்னா அவர் மைண்டில் என்ன ஆகும், அப்போ மஞ்சரி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, தீபக்கும் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு தானே தோணும். ஸோ ஏன் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சத்தியமாக புரியல. ஒரு நல்ல விஷயத்தில் ஒரு கெட்டதை பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நிறைய பேர் என்ன கருத்து தெரிவிக்கிறாங்கன்னா, சார் எதுக்காக அவங்க வந்துட்டு போய் முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு தெரியுங்களா, முத்துக்குமரனை கவர் பண்ண முத்துக்குமரனோட ஓட்ஸில் இவங்களுக்கு வரும், இந்த வாரம் சேவ் ஆயிடலாம்னு நினச்சி அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் எனக்கு அது உடன்பாடு இல்லை. ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள். 4வது பேஸ் பார்த்தீங்கன்னா அருண் இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 47,551 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.02. ஸோ இன்றைக்கி வந்துட்டு உள்ளே வெளியே மங்காத்தா அப்படி தான் போயிட்டு இருந்தார். ஏன்னா உள்ளே வரீங்க, அதுவே எவ்வளோ பெரிய விஷயம். உள்ள ஒருத்தரை வந்துட்டு உங்களை கூப்பிட்டுட்டாங்க, உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்துட்டு அதாவது இவர் என்ன நினச்சிட்டாருன்னா, உண்மையிலேயே ஒரு தொழிலாளியோட யூனியன் லீடர் நினச்சிட்டார் போல இருக்கு. அப்படி அங்கே ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க, அங்கே நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டீங்க. இப்போ இங்கே ஒரு கேரக்டர் கொடுக்காங்க, இதுக்கு நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ண அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ முத்துக்குமரன் வந்து இங்கே மேனேஜராக இருந்தார், அங்கே போனார், தொழிலாளியாக மாறிட்டு அப்படியே வந்து ஆப்போசிட்டாக மாறிட்டார் மேனேஜருக்கு. அவ்வளோதான், அந்த கேரக்டர் எடுத்து நம்ம பண்ண அதுதானே. இதை ஒரு விஷயத்த ஒரு சின்ன ஒரு பேசிக் கூட கற்றுக்காம அங்கே வந்துட்டு நீங்கள் எல்லோரும் வந்துட்டு தொழிலாளரை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. அங்கே வந்து வீரவாசனை பேசிகிட்டு இருக்காரு. பட்டிமன்றம் கொடுத்தா மைக்கை பிடிச்சி ஊன்னு பேசுவார் போல இருக்குது. எப்பா வயர் அந்த போய் 3 மாதம் ஆச்சுன்னு சொல்லுவாங்க பொழுது. அந்த மாதிரி ஏதோ பேசுகிறாரு, பணாத்துறாரு. டென்ஷன் ஆகிட்டாங்க. நீங்கள் உள்ளே வந்து யூனியன் மாதிரி தாங்க பண்ணுறீங்க. அப்புறம் போகிறதுக்கு முன்னாடி குத்துனார் ஒரு குத்து. தர்ஷிகா வந்துட்டு எனக்கு வந்து தோணுது அப்படின்ட்டு. அப்போவும் தர்ஷிகாவுக்கு வந்துட்டு மடையில் மூளை இருக்கானே எனக்கு தெரியல. ஏன்னா இதே அருணை வந்து தர்ஷிகா வந்துட்டு நேத்தோ முந்தானத்தை சொல்கிறாங்க, இவனை தான் நம்பவே கூடாது ஜாக்லின், இன்னும் கூட நம்பிடுவேன், ஆனால் இவனை நம்பவே கூடாதுன்னு. ஆனால் கடைசியில் வந்துட்டு இவங்க அருண் கூட தான் உட்காந்து இந்த முத்துவை பற்றி குறை பேசிகிட்டு இருக்காங்க. என்னத்தை சொல்வீங்க? ஆனால் அருண் எனக்கு ரொம்ப டூ மச் பண்ணார். அதே மாதிரி முத்துக்குமரன் ஒரு இடத்துல வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, அதாவது இவர் மேனேஜர் ஆகி ப்ரொமோஷன் ஆகிட்டாராம். முத்துக்குமரன் இந்த பக்கம் வந்துட்டாரான், நிறைய கலையை வந்துட்டு பிடுங்கிட்டாங்க. எப்படி நிறைய கலையை வந்து பிடுங்கிட்டேன்னு வச்சு வெளுத்தாரு. ஆமாம் கலை பிடுங்கி அப்படின்னு சொன்ன மேனேஜருக்கு வாழ்த்துக்கள் டாப்பில் செம்ம காண்டாக்டர். உடனே அங்கே வந்து ஜாக்லின் சொன்னாங்க, இல்லை நான் கலை பிடுங்கி தான் சொன்னேன்னு சொல்லிட்டாரு. அதை அவரும் ஒத்துக்கிட்டார். இதை நான் வேணும்ட்டு தான் சொன்னேன், எனக்கு கோவம் வந்துச்சு, கலை பிடிங்கிட்டாங்கன்னா என்ன அர்த்தம், அப்போ என்னையும் தான் சொல்கிறாரு தானே, அதனால தான் நான் கலாச்சேன்னு சொல்லிட்டாரு. இதில் ஒன்றும் தப்பு இல்லையே. 5வது பிளேஸ் பற்றினா அன்ஷிதா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 39,709 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.36. ஸோ அன்ஷிதா இன்னைக்கு கேம் பார்த்தீங்கன்னா யூனியன் லீடராக செம்மையாக பண்ணாங்க. இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இந்த மாதிரி ஸ்வாப்பிங்கில் வந்துட்டு அவங்க அந்த பக்கம் அனுப்பலாம். ஏன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அவங்களுக்கு வரணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சண்டை போட்டு, அதுவும் பவித்ரெல்லாம் பயங்கரமாக சண்டை போட்டு கூப்பிட்டா எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ட்டாங்க. ஏமா உனக்காக தான் அங்கே காய்ச்சி மூச்சின்னு எத்தனை பேர் சண்டை போட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? தீபக்லேருந்து எல்லாருமே. இவர் முத்துக்குமார் மட்டும் தான் ரயான் வரணும்னு சொன்னார். ஆனால் நீங்கள் என்னென்னா அசால்ட்டாக உதறி தள்ளிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் வந்து இந்த பக்கம் அருணை திரும்பி போட்டாங்க. போனவர் அங்கே போய் சும்மா இருந்தாரா, அப்பயும் வந்துட்டு அங்கே போய் அந்த உண்டகலப்ப வேலையெல்லாம் பண்ணி அவரால் எவ்வளோ முடியுமோ முத்துக்குமரை போட்டு தாக்குன்னு தாக்கி நல்ல வேலைகளை செஞ்சு சூப்பராக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கடைசியில் அவர் நினச்ச மாதிரி ராணுவம் தூக்கி யூனியன் லீடராக போட்டாப்புல. ஸோ
அன்ஷிதா அதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்துட்டு சூப்பராக ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க, அதை பாராட்டி ஆகணும். என்னென்னா ஒரு முத்துக்குமரன் அடி வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்கும் போது விடு எல்லாருமே அடி வாங்கினவங்க தான், ஆனால் ஒரு விஷயத்த சொன்னாங்க சூப்பராக, நீ பண்ண அதே தப்பு நானும் பண்ணியிருக்கேன், நான் மாட்டில் நீ மாட்டிட்டேன் அவ்வளோதான், அதனால் இதெல்லாம் யோசிக்காத. அதே மாதிரி தர்ஷிகா பற்றி சொன்னோடனே இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஏன்னா தர்ஷிகா இவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு வேறு, அதனால் எங்கே எல்லாருமே குத்துறதா வந்திருக்காங்க, உங்களுக்கு தெரியாதான்னாங்க. இன்னொரு இடத்துல வந்துட்டு நம்ம ராணுவக்கிட்ட வந்து கொஞ்சம் அந்த ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட இது ஜங்கா இருட்டுட்டு டுருட்டுட்டு டரிட்டுட்டு மாதிரி வந்துட்டு நான் பண்ணலை ராணுவன்னு. ராணுவம் என்ன சொல்ல வரான்னா, அதாவது எல்லாத்தையுமே ஒரு சில பேர் வந்து இழுத்து போட்டு பண்ணுறதுனால அதை வந்துட்டு அவங்க மட்டும் ஹைலைட்டாகவே தெரியுது, மற்றவங்களும் தெரியாத மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாங்க, அதனால செக்ரிகேட் பண்ணுங்கன்றாங்க. இது ஆரம்பித்தது நீங்கள் தானே ஒரு வார்த்தை சொல்லிட்டார், அவ்வளோதான் பிடிச்சிக்கிட்டு தொங்குறாங்க, தேவையில்லாமல் பண்ணுறாங்க. அன்ஷிதா கிட்ட நிறைய மைனஸ் பாயிண்ட் இருக்குது, சின்ன சின்ன ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது, அதை கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட் அதிகப்படுத்துகிற இன்னும் நல்லாயிருக்கும். 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சத்யா இருக்கார், இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு பார்த்தீங்கன்னா 38,443 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு, ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.1. ஸோ இன்னைக்கு சத்யாவோட பர்ஃபார்மன்ஸ் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா 0. மற்றபடி வேறு ஏதாவது பெருசாக பரவாயில்ல ஒன்றும் இல்லை. ஒரு இடத்துல வந்துட்டு முத்துக்குமரனை வந்து பிக் பாஸ் கேட்டவுடனே கைத்திட்டு செம்மையாக விசில் அடிக்கிறார். அப்புறம் முத்துக்குமரன் அதுக்கே ஒரு துக்ளீஃப் மாதிரி ஒரு கமெண்ட் கொடுத்தவொடனே பிக் பாஸே வந்துட்டு ஐ எம் இம்ப்ரெஸ்டுன மாதிரி ஒரு விஷயம் சொன்னவொடனே எல்லாருக்கும் மூஞ்சி மாறி போச்சு. இதை தான் பண்ணார், மற்றபடி எதுவும் ரசிக்கப்படியாக செய்யலை. 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரயல் இருக்காரு, இவரோட ஓட்ஸ் வாங்கியிருக்காரு பார்த்தீங்கன்னா 38,050 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு, ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.02. ஸோ ரயான் இன்னுடைய ஒரு கேம் எப்படி இருந்துச்சுன்னா அதே ஆஸ் யூஷுவல் தான், பெருசெல்லாம் வந்து தெரியல. ஆனால் ஒரு சில இடங்களில் அவரோட கருத்தை வந்து பதிவு பண்ணார். ஒரு இடத்துல வந்து முத்துக்குமரன் வந்து மேனேஜராக இருக்கும்போது இவர் உள்ளே போயிட்டு கொஞ்சம் அதிக பிரசங்கித்தரமாக ஒரு மேனேஜர் கிட்ட போயிட்டு தொழிலாளி வந்து நேரடியாக பேசக்கூடாது, யூனியன் லீடர் தான் பேசணும்னு சொன்னதை தவிர்த்து நீங்கள் கொஞ்சம் இன்னும் க்ரியேட்டிவாக பண்ணுங்கள், அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணது அவருக்கு ஹர்ட் ஆகிடுச்சு. அதை வந்து இங்கே வந்து யூனியன் லீடர் கிட்ட வச்சு பேசின விஷயங்களாக போச்சு. அதே மாதிரி இவர் வந்துட்டு அருண் கிட்ட ஒரு சம விஷயம் பண்ணியிருப்பார், உங்களால் தான் நேற்று கேமே ஸ்பாயில் ஆச்சு, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்காக அது மேனேஜர்ஸ்க்கும் தொழிலாளர்களுக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு சண்டை உருவாக்கணுமா ஆயிடுச்சு, நீங்கள் சப்போஸ் அந்த மாதிரி பண்ணாமல் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குன்னு ஒரு சூப்பரான ஒரு வேல்யூவான கருத்தை வச்சிருந்தாரு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி லாஸ்ட்டாக வந்துட்டு முத்துக்குமரன் வந்துட்டு ஜாக்லி வந்து விசாரிக்கும் போது நீ சிரிச்சியான்னு ஒரு 10 வாட்டி கேட்டிருப்பாங்க, அவர் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறமும் கேட்டிருப்பாங்க. அப்போ அவர் தான் முன் வந்து இல்லை அவன் உண்மையிலே வந்து சிரிக்கல, அவங்களுக்கு அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தார், இதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவாக திங்க் பண்ணி விளையாண்டா இன்னும் நல்லாயிருக்கும். 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் இருக்கார், இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 37,157 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு, ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.83. ஸோ விஜய் விஷால் கண்டிப்பாக வந்துட்டு இன்னைக்கு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணல, நல்ல உண்டகலப்பை வேலை பண்ணார், சகுடி வேலை பண்ணார். ராணுவ ஒரு இடத்துல இவரை வச்சு செஞ்சு விட்டாப்புல, ஹேய் யார் அது இன்னும் பண்ணாமல் இருக்குது அப்படின்னு கேட்டோன்னு ஒரு டென்ஷன் ஆகிடு, ஹேய் நான் பண்ணுறேன் பண்ணாமல் இருக்கு நீ யாரா என்ன மிரட்டுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. என்னென்னா அங்கே வந்துட்டு யாரோ வந்து சமையல் பண்ணுறதுக்கு சௌந்தர்யா சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதுக்கு இங்கே தண்ணி வேணும்னு சொல்லிட்டு இவர் போய் மெதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதை மெதிக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாக போயிடுச்சு, அது அங்கே கேட்டோன்னே இவர் ரொம்ப பெரிய இவர் மாதிரி வந்துட்டு அங்கேருந்து கத்த ஆரம்பிச்சிட்டாரு. இவர் டென்ஷன் ஆகிட்டார், ஏய் அவ்வளோதான் சொல்லிட்டு என்னடா கார்டு ஹோல்டர்ன்ட்டார். கார்டு ஹோல்டர்னு என்னன்னு தெரியல, அவருக்கு வந்துட்டு எல்லோ கார்டு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்து கடைசியில் வந்து மிஸ் ஆகிடுச்சுல, அதை சொல்லிட்டார். சரி இது வந்து கண்டிப்பாக அங்கே வந்து பிரச்சனை வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது, இது பெரிய பிரச்சனை தான் பட் வராது, ஏன்னா ஏற்கனவே இவர் பண்ண பெரிய பிரச்சனையும் அங்கே வரல, இப்போ இது மட்டும் வரப்போகுது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு தர்ஷிகாட்டி பேசுகிறாரு, தர்ஷிகாட்டியும் அருண்கிட்டையும் இன்னும் இவங்க பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க முத்துக்கு, பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டாமா, இதே நான்லாம் பண்ணால் கிழிச்சிருக்க மாட்டாங்க, என்ன கிழிச்சாங்க, நீங்கள் ஆல்ரெடி சௌந்தர்யாவை பற்றி தப்பாக பேசுனதுக்கே ஒன்றும் உங்களுக்கு கிளிக்கவே இல்லை, இப்போ இதில் மட்டும் என்னத்தை கிளிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவருக்கு தேவை ஆசை, அவர் வந்துட்டு முத்துக்குமரன் இன்னும் பழி வாங்கணுமா, சரி நீங்களே சொல்லுங்கள் அவர் என்ன பழி வாங்கணும்னு சொல்லுங்கள், எதுவும் இருக்காது, எப்படி அன்றைக்கே அதான் சொன்னீங்க, மஞ்சரி வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்க, சரி நீங்கள் என்ன டெவலப் பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள், டெவில் டாஸ்க் எப்படி விளாண்டுக்கலாம், அது தெரியாமல் தான் அந்த பேசாமல் கவனம் உட்காருங்கன்ட்டார். அந்த மாதிரி தான் ஒரு ஆள். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தர்ஷிகா இருக்காங்க, இவங்களால ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 31,120 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க, ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.55. ஸோ தர்ஷிகாவோட கேம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையிலும் சும்மா தான் இருந்தாங்க, அதே மாதிரி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எப்படியாவது வாங்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து நகராமல் அப்படியே வந்து மேனேஜர் டீம்லேயே வந்து இருந்தாங்க. செம்ம பிளான், அதை வந்து ஒரு இடத்துல ஜாக்லினே சொல்லியிருப்பாங்க, ஏன்னா அன்ஷிதாவை கூப்பிட்றதுக்கு ஒரு இது நடக்கும்போது மஞ்சரி போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இவங்க பதட்டத்தில் வந்து தெரிஞ்சிருச்சு, உடனே அதை கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த பொண்ணு எங்கே நம்ம அங்கே போயிட்டா இந்த பொண்ணுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வராதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்குன்னு. ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஜாக்லின், அவங்க இந்த வாரமே போயிடுவாங்க, ஏன்னா ஏற்கனவே ஓட்டு கம்மியாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஓட்டு கூட அந்த விஜய் விஷயம் கூட்டு போகிற கண்டிஷன்லேயும் இருக்குது, ஏன்னா மெம்பர்ஸ் அதிகமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் மன்னிப்பு கேட்டதுக்கப்புறமா சரி ஓகே இவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் முடிச்சதுக்கப்புறமா அவர் மெதிச்சாருன்னா அந்த இதில் சமைக்கிற சாப்பாடை நான் சாப்பிட மாட்டேன், இது என்ன லாஜிக்குன்னு எனக்கு புரியல. அப்போது உங்களுக்குள்ளே இருக்கிற வன்மத்தை கொட்டிட்டீங்க. ஆனால் இவர் என்ன நினச்சிட்டு இருக்கார் முத்துக்குமரன், நம்ம மேலே தர்ஷிகா ரொம்ப பாசமாக இருக்குன்னு, நம்மளுக்கு தானே தெரியும் எல்லாமே வேஷன்றது, பட் மனுஷனுக்கு இப்போ புரிஞ்சுது, அது வரைக்கும் சந்தோஷம். அதேமாதிரி ரொம்ப போராடினாங்களாம், எதுக்கு
போராட்டத்துக்கு கிடையாது, அதாவது ரொம்ப இதுக்காக கிடையாது, சுதந்திர தியாகத்துக்கெல்லாம் கிடையாது. இவன் முத்துக்குமரனுக்கு இன்னும் பெரிய தண்டனை வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா, இன்னும் அதிகபட்சமாக பெரிய தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் உங்களால். நல்லா யோசிச்சு பாருங்கள். எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு மிதிக்க விடுவீங்க, வேறு என்ன உங்களால் பண்ண முடியும்? போங்கயா, போய் குழப்ப பாருங்கயா, போய் கேமை ஒழுங்காக விளையாடுங்கன்னா அடுத்தவங்களை வன்மத்தை கிட்டி என்னத்த பண்ண போகிறீங்க தெரியல. சரி, இவங்க எல்லாரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் எவ்வளோ அப்படி பார்த்தீங்கன்னா 4,74,730 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு இந்த வாரம் லாஸ்ட்டில் வந்துட்டு ஜோடியாக ஜிங்கு சிக்கான்னு லாஸ்ட்டாக தர்ஷிகாவும் மேலே இருக்கிற விஜய் விஷயமும் இருக்காங்க. ஸோ இவங்க மொத்தமாக 2 பேரும் ஒன்றா ஜோடியாக போனால் சூப்பராக இருக்கும். அதுவும் இவங்க இன்னைக்கு பண்ண அதாவது நேற்று பண்ண சம்பவத்துக்கு இது ஒரு விஷயமா இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குது. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த வாரம் யார் வெளியேற வேண்டும் மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணி தட்டி விடுங்க. நம்மளோட சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.